மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் நிஜ தலைநகராக நாக்பூர் மாறிவிடும் என்பது மூளையிருக்கும் அனைவருக்கும் புரியும் என மக்கள் நீதி மய்யம் கட்சி நிர்வாகி முரளி அப்பாஸ் அண்ணாமலையை விமர்சித்துள்ளார். பாஜகவின் கற்பனைப்படி நாக்பூர் தான் இந்தியாவின் தலைநகரம் என கமல்ஹாசன் விமர்சித்த நிலையில் தலைநகரை எப்படி மாற்ற முடியும் என அண்ணாமலை கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த முரளி அப்பாஸ், நிழல் தலைநகராக உள்ள நாக்பூர் பாஜக ஆட்சிக்கு வந்தால் நிஜ தலைநகராக மாறிவிடும் என்பது அண்ணாமலைக்கு புரியவில்லையா என கேள்வி எழுப்பினார். அதிமுக நிர்வாகிகளுக்கு இன்னோவா கார் பரிசீலிப்பதாக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அறிவித்துள்ள நிலையில் அவருக்கு ஆடி காரை பரிசீலிக்கப் போவதாக அதிமுக தொண்டர் ஒருவர் அறிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருச்சி மக்களவை தொகுதிக்குட்பட்ட 42 வார்டுகளில் அதிமுக வேட்பாளருக்கு அதிக வாக்குகளை பெற்றுத்தரும் வட்டச் செயலாளர்களுக்கு 5 பவுன் தங்கச்சங்கிலி பரிசீலிக்கப்படும் என முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அறிவித்துள்ளார். இதேபோல சிறப்பாக பணியாற்றிய மாவட்ட நிர்வாகிகளுக்கு இன்னோவா கார் பரிசாக வழங்கப்படும் என அவர் அறிவித்துள்ளார். இந்நிலையில் அறந்தாங்கியை அடுத்த நெய்வதளி கிராமத்தைச் சேர்ந்த அதிமுக தொண்டர் நவளிநாதன் விஜயபாஸ்கரின் 50வது பிறந்த நாளை முன்னிட்டு கீரமங்கலம் மைனின்றநாதர் சுவாமி ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு செய்தார். அப்போது புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் அதிமுக வேட்பாளர்களை அதிக வாக்குகள் பெற வைத்தால் விஜயபாஸ்கருக்கு ஆடி கார் பரிசீலிக்கப்படும் என்று அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அவருடைய அறிவிப்பு அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.